வணக்கம், நான் டாக்டர் அகிலா, கன்சல்டன்ட் என்ஆர்ஜி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சென்னை. இன்னைக்கு ஒவ்வொரு ப்ரெக்னன்சியும் ஹெல்த்தி ப்ரெக்னன்சியாக இருக்கணும், ப்ளஸ் பேபி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங் அப்படின்னு பேர். ப்ரெக்னன்சியை பிளான் பண்ணி பண்ணுறது. ப்ரெக்னன்சி ரிஸ்க் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே மதரோட ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நிறைய மதர் ஏஜ் 35+ கன்சீவ் ஆகிறாங்க. அதனால ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதா, பிபி, சுகர், தைராய்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா அதோட கண்ட்ரோல் எப்படி இருக்குது, ப்ளஸ் அதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க மெடிசன் சேஃப் டியூரிங் ப்ரெக்னன்சியா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது, இது வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது, ஏற்கனவே இந்த டிசீஸ்லாம் இல்லாட்டி சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதா அப்படிங்கிறத ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் கன்சீவ் ஆகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் ஆரம்பிச்சிடணும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் வேக்சினேஷன். ப்ரெக்னன்சி அப்போ சில வைரஸ் கிருமிகளோ இல்லை பாக்டீரியாவோ வந்ததுன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ் ஃபார் மதர் அண்ட் பேபி. அதனால அதுக்குள்ள வேக்சினேஷன் இருக்குது, அதை போட்டுக்கிறதுக்கு கண்டிப்பாக எய்ம் பண்ணணும். அவங்க வேக்சின் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்து அதை டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ருபெல்லா வேக்சினேஷன், சிக்கன் பாக்ஸ் வேக்சினேஷன், ஈவன் ஃப்ளூ வேக்சினேஷன் கூட இம்பார்ட்டன்ட். மூணாவது, அவங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ். ரொம்ப ஓவர் வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அண்டர் வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த டிஸ்கஷன் அப்போ உங்களோட பிஎம்ஐ கால்குலேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் அசஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபுட்டு ஹெல்த்தியானது அப்படிங்கிறது பார்க்கணும். நாலாவது, ஹெல்த் எஜுகேஷன். ஹெல்த் எஜுகேஷன்னா ப்ரெக்னன்சி சேஃபாக இருக்கிறதுக்கு இல்லை ப்ரெக்னன்சியோட சான்சஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குதா அதை ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். அதை தவிர பார்ட்னருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா அதையும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஹெல்த் எஜுகேஷனில் வருது. சேஃப் ப்ரெக்னன்சினா ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் எவ்வளோ இன்டர்வல் வேணும் அதெல்லாம் கூட ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஏஜ் குரூப்பில் இருக்க எல்லாருமே அல்லது பேரண்ட்ஸ் ஆஃப் எவரி யங் அடல்ட்ஸ் அவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ப்ரீ ப்ரெக்னன்சி அதை கவுன்சிலிங்கை கண்டிப்பாக அவைல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.